நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். ஜீவா நடிப்புல அர்ஜுன், ராஷி கண்ணா அவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் அகத்யா. பா விஜய் இயக்கத்து வந்திருக்கு இந்த படம். இந்த படம் அப்படி என்னதான் இருக்குன்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகத்யா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆக்ஷன் காமெடி மூவி. ஒரு ஃபேண்டசிக்கான ஒரு கிராஃபிக்ஸ் டெக்னாலஜியில் நம்ம பட டீம் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கிட்ட அப்ராக்சிமேட் ரன்னிங் டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குரிய இன்ட்ரோ கொடுப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து மெயின் கதையை வச்சிருக்காங்க இந்த படத்தில். ஒன்லைன் ஸ்டோரியை காட்டிலும் படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடித்தா நான் தான் நடிப்பேன், அதுவும் ஏகாசப்பட்டு தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் மூவி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கேரக்டர் வந்து தனக்கு போட்ட 40 லட்சமும் கிட்டத்தட்ட கோயந்தாவாயிடுது. அந்த படம் இடையிலே ஒரு சில காரணத்தினால லாஸ் ஆயிடுது. அந்த போட்ட செட்டு, ஹாரருக்கான ரெடி பண்ண வீடு இதெல்லாம் அப்படின்ற போது ஒரு கட்டத்தில் ஒரு நன்மை வந்து நம்ம வந்து இதை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு டூர் மாதிரி நமக்கு கொடுக்கலாம் அந்த வீடை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மூவ் பண்ணுறாங்க. அந்த வீடை வந்து டூரை மாதிரி மூவ் பண்ணி டிக்கெட் கலெக்ஷன் ஆகுது. அது மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏரியா கவுன்சிலர் வந்து தன்னுடைய காதலியை கூட்டிகிட்டு வந்து வராங்க. அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து பையன் காணாமல் போயிடுறாரு. அங்கே தான் படத்தோட கதையை ஆரம்பிச்சு நம்ம டேரக்டர் வச்சிருக்காரு. படத்தோட டேரக்டர் பார்க்கும்போது மொதல் படத்தில் வந்து இந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் வந்து நிறையா பேர் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் விட அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த காசை போட்ட ஃப்ரெண்டும் சரி, படம் எடுக்கணும்னு ஆசையில் இருந்த ஹீரோவும் சரி, எப்படி மீண்டு அவங்க சர்வேல் பண்ணாங்களா இல்லையா அதுதான் படத்தோட மீதி கதையாக அந்த மாதிரி டேரக்டர் வச்சுருக்காரு. ஜீவாவோட நடிப்பு கம்பேக் சொல்லி ஆகணும். பிளாக் படம் நினச்சாங்க. பிளாக் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மிஸ்டரி படமாக இருக்கும், ஒரு சயின்டிஃபிக் சோசியல் மூவியாக இருக்கும். இது வந்து ஃபேண்டசிக்கு ஒரு ஹாரர் மூவி ஜேர்னலில் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் அவருடைய நடிப்பு, கெட்டப்பு, ஃபாரின்லேருந்து ரிட்டன் வராரு. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு வேறு சீரு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா வேறு சீரெலாம் போகும்போது நம்மளுக்கு பழக்கத்தில் பழசெல்லாம் வந்து யாருமே தெரியாது. சில பேருக்கு 80s கிட்ஸுக்கு தான் தெரியும். பழங்காலத்து வேர்கள், மூலிகை மருந்துகள் இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது தெரியும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் இவ்வளோ நாலேஜுக்கலான இருக்கா அப்படின்றது. அர்ஜுனுடைய நடிப்பு, அவருடைய பாடி ஸ்டைல் போகும்போது பெருசாட்டுக்கு நீ ஹீரோவே நடிக்கலாமே, வில்லனாகவே நடிக்கலாமே, எதுக்குப்பா அப்பா கேரக்டருக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட 65 வயசு தாண்டி இருக்காரு. ஆனால் பார்க்க பாடி கிட்ட பார்க்கும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்க்கும்பொழுது சான்ஸ் இல்லை. பெருசாட்டுக்கு சிவாஜி நீ பெருசாட்டுக்கு அமெரிக்காவே போயிரு மாதிரி நீ ஹீரோக்கே போயிருங்கப்பா அப்படின்ற மாதிரி தோண வைக்கிது அவருடைய நடிப்பு. அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி தீபக் குமார் அவருடைய ஒளிப்பதிவு சும்மாவே சொல்லக்கூடாது. கலர் ரேடிங் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன் கொடுத்த ப்ரொடக்ஷனும். ஏன்னா 2 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி படத்தை காட்டியிருப்பாங்க. 80s 1980 நடந்த மாதிரி காட்சிகள் கொண்டு வந்திருப்பாங்க. 40 நடந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி காட்சிகள் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிப்பதிவு காட்சிகள் வந்து பக்காவே சூப்பராக வந்து தெளிவாக வந்து அவருக்கு கொடுத்த காட்சிகளை கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் சான் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டிலும் செகண்ட் ஹாஃபில் காட்டிலும் இந்த மாதிரி ஓவரால் படத்தில் வந்து முழுக்க அவர் சினிமாட்டோகிராஃபி அங்கே அந்த பக்கம் அவர் ஒர்க் மாதிரி இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு எடிட்டிங் இவருடைய தன்னுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பட்டாசா மிரட்டி விட்டார். யுவன் சங்கர் ராஜுடைய பிஜிஎம் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இளையராஜா சாரோடைய பாட்டு உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். அந்த மாதிரி பாடல்கள் வந்து ஒரு பாடலை இதில் படத்தில் வச்சுருக்காது. ஸ்பாய்லர் பண்ணணும் இல்லை. அது பாடல் வந்து 80 வந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் வந்து 1940 லட்சமே ஒரு பாடல் வச்சுருக்காங்க. அந்த பாடல் ரீமிக்ஸு படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியுங்க. அந்த மாதிரி அந்த படத்தை சீன் அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது அந்தளவுக்கு 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு புரியும். 2K கிட்ஸுக்கு இந்த மருத்துவ இந்த மூலிகை மருத்து இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் வந்து செட் ஆகாது அவங்களுக்கு. இந்த பாடல் காட்சிகள் உட்கார்ற சாங்ஸ் விதமும் சீன்ஸும் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வந்து உங்களுக்கு புரியாது. மேபி 80s கிட்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த சீன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து ஏன்டா இந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ராஷி கண்ணா, ராதா ரவி இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் உள்ளே இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் போகலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போகலாம். அது ஒன் டைம் வாட்சபிள் மூவி கட்டிலும் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் 80s 90s கிட்ஸுக்கெலாம் வந்து அந்த பாடல் காட்சிகள், ரீமிக்ஸ் பண்ண காட்சிகள், இந்த ஹாரர் ஸ்டோரி, இந்த பேய் பங்களா, பூத் பங்களா காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃபை காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிடிச்சிருந்தே சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படத்தோட டீம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது படத்தில் பார்த்தாலே தெரியுது. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து
பிப்ரவரி 28 வந்த படத்தில் வந்து சோஷியல் சயின்ஸ் ஒரு ஹாரர் மூவி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். மஸ்ட் வாட்சபிள் மூவி ஆஃப் 2025. பை வியூவர்ஸ்.